अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. அதில் தாரணியில் வாழ்வார் அப்படின்னு சொன்னார். அந்த தாரணியில் வாழ்வார் தங்களுடைய நன்மைக்காக நல்வாழ்வுக்காக 4 விதமாக அவள் 4 விதமாக உபாயத்தை அனுஷ்டிக்கிறது இருக்குது. அதில் 2 விதத்தை பார்த்துட்டோம். முதல் என்ன அப்படின்னு சொன்னால், சாஸ்திரங்களில் சொல்லின தேவதைகளை குறித்து எந்தெந்த பலனுக்கு என்னென்ன தேவதையினுடைய விசேஷத்தில் என்னென்ன உபாயம் சொல்லியிருக்கோ, யாகாதிகள் சொல்லியிருக்கோ அதை பண்ணுறது. அப்படி பண்ணச்சே அந்த தேவதைகளே தான் ஆராதிக்கப்படுறா, அவளே தான் பலன் தரா அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா அந்த சொல்கிற இடத்துல என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த யாகத்தை பண்ணால் இந்த பலன் வரும், இந்த தேவத்தை குறித்து இந்த யாகத்தை பண்ணால் இந்த பலன் வரும்னு சொல்கிறது. அதனால் அப்படியே தான் அதை தெரிஞ்சுப்பாள். மற்ற இடத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு எம்பெருமான் தான் அதனால் ஆராதிக்கப்படுறான் அந்தர்யாமியாக இருந்து அப்படின்னு அவளுக்கு தெரியறதுக்கு பிரசக்தி இல்லாதவாள் பண்ணுறான்னா, அப்போது அவளுக்கு சாஸ்திரார்த்த வைக்கல்யம் இருக்குது. சாஸ்திரப்படி அவள் நடக்கலை. அந்த யாகங்கள்லாம் பண்ணால் கூட அந்த தேவதையை குறித்து ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணான்னா கூட, ஆனால் அந்த தேவத்தை உள்ளே இருக்கிற எம்பெருமான் தான் ஆராதிக்கப்படுறான், எம்பெருமான் தான் பலன் தரான்றது தெரியாதனால, அது சாஸ்திரார்த்த வைக்கல்யம் இருக்கிறதுனால அந்த பலன் நஸ்வரம். சரி, அதை தெரிஞ்சுண்டு பண்ணுறா அப்படின்னு வச்சுப்போம். தெரிஞ்சுட்டு பண்ணாக்கா அந்தர்யாமியாக எம்பெருமான் தான் ஆராதிக்கப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணால்னா அந்த பலன் பூர்ணம். இப்போது சந்தியாவந்தனமே இருக்குது. சந்தியாவந்தனத்தை இதுவும் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். வைஷ்ணவாள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் பொதுவாக, அதை வச்சு அப்படியே சொல்கிறேன். வைஷ்ணவாள் தான் எம்பெருமான் அந்த காயத்ரியினால் ஆராதிக்கப்படுறான். ஜேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசனா சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டிஹாரி திருத சங்கச்சக்கரஹா அப்படின்னு நாராயணன் தான்னு தெரிஞ்சுட்டு பண்ணுறான். சந்தியா ரூபமாகவும் காயத்ரி ரூபமாகவும் சாவித்ரி ரூபமாகவும் சரஸ்வதி ரூபமாகவும் இந்த மாதிரிலாம் முக்காலத்துலேயும் இருந்து சந்தியா தேவதை அப்படின்னு அந்த சந்தியா தேவதையினுடைய அர்த்தம் எம்பெருமான் தான். சாட்சாத் எம்பெருமானுடைய ஆராதனம்னு வைஷ்ணவாள் மொத்த பேருக்கும் தெரியுமான்னு சொல்ல ஒரு இதுக்கு சொல்கிறேன். வைஷ்ணவாளர் தத்தித்தரமாக இருக்கக்கூடிய எல்லாரும் சந்தியா தேவதைன்னு ஒரு தேவதை, அவள் காயத்ரி ரூபம், சாவித்ரி ரூபம், சரஸ்வதி ரூபம் அப்படின்னு அவளே அந்தபடியாகவே பலன் தரான்னு நினச்சிட்டு பண்ணுறவாள்லாம் இருக்கா. இப்படி ஜெயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தின்னு ஸ்லோகத்தை சொன்னால் கூட அதுக்கப்புறம் காயத்ரி இருக்கக்கூடிய ஒரு பர்க சப்தம் ஒன்று இருக்குது. அந்த சப்தத்துக்கு யார் பிரதிபாத்தியம், அந்த சப்தத்தினால சொல்லப்படுறவன் யாருன்னு அதில் மருள் வருது. இப்படிலாம் இருக்கிறவா சந்தியாவந்தனம் பண்ணால்னா அந்த சந்தியாவந்தனம் 1008 பண்ணி சொல்கிறபடியே பண்ணினா கூட அதெல்லாம் பூர்ண பலன் ஆகாது, விகலமாக தான் ஆகும், நஸ்வரமாகும். உதாரணத்துக்கு சொல்லப்பட்டது. அதனால் அவள் இதெல்லாம் நஸ்வரம், அதான் நஸ்வரன் காயத்ரி ஜபத்தை விட்டுட்டு இதை ஜபிக்கூடாது. நாம் புரியறதுக்காக இது சொல்லப்பட்டது. சரி, அதே பெருமாள் அந்தர்யாமியாக இருந்து பண்ணுறான், ஏற்றுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த பலன் பூர்ணம். இதையே இன்னொரு விதமாக பண்ணலாம். இந்த யாக யஜ்ஞாதிகள் சொன்னதை காட்டிலும், பெருமாள் அந்தர்யாமி ரூபேண இருந்து பண்ணுறதை காட்டிலும், சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷபா அப்படின்னு
என்ன 4 விதமான பேர் பஜனம் பண்ணுறா, பக்தி யோகம் பண்ணுறான்னு அர்த்தம். ஆர்த்தகா நஷ்ட ஈஸ்வரியன், இழந்த பணத்தை புதுசாக பெறணும்னு, அதான் மறுபடியும் பெறணும்னு. அர்த்தார்த்தி, அர்த்தார்த்தி புது பணம் வேணும், அதான் புதுசான யோகங்கள்லாம் அவனுக்கு வேணும்னு பண்ணுறான். அதுக்கப்புறம் ஜிக்ஞாசு ஆத்மாவலோகனம், ஆத்மாவை அனுபவிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பகவானையே அனுபவிக்கணும்னு ஞானி. இப்படி 4 பேரும் எம்பெருமானே பக்தி யோகம் பண்ணலாம். இதில் ஞானின்றவனை தவிர மீதி 3 பேர் இருக்காளே, அவள்லாம் உயர்ந்த பலன், அழியாத பலனாக இருக்கக்கூடிய பரமபத பிராப்தி அவள் கேட்கலை. அதில் 2 பேர் இருக்காளே, ஆர்த்தகா அர்த்தார்த்தின்னு, அவள் 2 பேரும் இங்குத்தே பலனை விரும்புகிறவா. ஒன்று நஷ்டமாக போனது, கை நழுவி போனது திருப்பி வரணும்னு சொல்கிறவங்க ஒருத்தன், புதுசாக வரணும்னு சொல்கிறவங்க ஒருத்தன், அவ்வளோதான் அதில் வித்தியாசம். சரி, இந்த ஜிக்ஞாசுன்றவன் ஆத்மாவலோகனம், இந்த இங்கே இருக்கக்கூடிய பலனோ இல்லை ஆமுஷ்மிகமாக இருக்கிற தேவலோகத்து பலனோ இல்லாத ஆத்மாவலோகனம். அப்போ இந்த நம்ம பாடுபடுத்தக்கூடிய சரீரம் கிடையாது, சுத்த ஆத்மா, அது தன்னையே அது அனுபவிச்சுட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஆத்மா அனுபவத்தை அவன் கேட்குறான். அப்படி கேட்டால் கூட அதுவும் குறைச்சலானது தான் பரமபதத்தை காட்டலாம். பரமபதத்தில் எம்பெருமானுக்கு அடிமை பண்ணி தன்னுடைய முழு ஸ்வரூபம் என்ன, சேஷோகி பரமாத்மனாக அப்படின்னு அந்த பரமாத்மாவுக்கு சேஷமாக இருந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அனுபவம் அவனுக்கு கிடையாது. இப்போ வச்சுக்கோங்களேன், ரம்மி ஆடுறான், 4 பேராக சீட்டு ஆடுறது எப்படி, ரம்மி 2 சீட்டு கட்ட ஒன்றா சேர்த்துட்டு அவனே சீட்டை வச்சு எடுத்து போட்டு எதையோ பண்ணி அவனே தனக்கு தானே அனுபவிச்சுட்டுருப்பான். அதே 4 பேராக சேர்ந்து விளையாடினா ஆரவாரத்தோடு கூட அது ஆச்சரியமாக இருக்கும். இது தான் மாத்திரம் அனுபவிப்பான். அதை போல வச்சுக்கோங்களேன் ஆத்மாவலோகனம் அப்படின்னு சொன்னான். அதோடு கூட இந்த ஆத்மாவலோகனம் அப்படின்னு சொல்கிறது, அது தன்னுடைய முழு சுபாவமும் அதில் இல்லை. எம்பெருமானுக்கு அடிமை பண்ணாதான் அந்த ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் என்னவோ அதை பூர்ணமாக அடைஞ்சான்னு அர்த்தம். எத்யபி சம்சார சாகரத்தினுடைய தாபம் வேணால் இருக்காதே தவிர ஆத்மாவனுடைய அனுபவம் ஆனந்தமாக இருக்குமே தவிர பரமானந்தமாக இருக்காது. சரி, அது பிரசங்காத் அதை சொன்னேன். இந்த 4 பேரும் எப்படி பக்தியினால் சாதிக்கிறானோ அதே மாதிரி பிரபத்தி யோகமும் இந்த 4க்கும் உண்டு அப்படின்றத சாஸ்திரம் சொல்கிறது. யாவதா அஸ்திஸ்ததா வாஞ்சா தாவன் மோகஸ்ததாசுரம் யாவன் நயாதி சரணம் துவாம் அசேஷ அகநாசனம். அசேஷமான அகம் பாபத்தை போக்கடிக்கக்கூடிய ஒன்றை எப்போ சரணம் அடையலையோ அதுவரையில்தான் அவனுக்கு ஆர்த்தனாக இருப்பான், கஷ்டப்படுவான். எனக்கு இழந்த பணம் வேணும், என பணம் வேணும். அதே மாதிரி புது பணம் வேணும், தான் பணம்னா ஐஸ்வர்யம், புதுசாக வேணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆத்மாவலோகனம், ஆத்மாவை மாத்திரம் அனுபவிக்கணும், ஆத்மாவை அனுபவிக்கணும் அது வரையில் தான். அதே மாதிரி தான் மோட்சமும். இந்த யாவன்னயாத்தி சரணம் துவாம் அசேஷ அகநாசனம் அப்படின்னு எல்லா பாபங்களையும் ஒழிக்கக்கூடிய ஒன்றை சரணடையாத வரையில் தான் அதெல்லாம் இருக்கும். அதுக்கு ஒன்றை சரணடைஞ்சிட்டா அந்தந்த பலன் கிடைச்சிடும். அதனால் 3வது வகை என்னன்னா, இந்த மாதிரி சாஸ்திரங்களில் இன்னென்ன பலனுக்கு இன்னென்ன யாகாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அது இல்லாமல் எல்லாத்துக்குமே பெருமாளையே சரணாகதி பண்ணுறது. அப்படி சரணாகதி பண்ணால் அது மூலமாக பெறக்கூடிய பலன் பூர்ணம், அதுக்கு மேலே அதிசயத்தம், இன்னும் அது இன்னும் மேல் கொண்டு விசேஷ பலனை கொடுக்கும். கேட்ட பலன் பூர்ணமாக இருக்கும். கேட்ட பலன் பூர்ணமாக இருக்குது, 2வது வகையிலேயே பூர்ணமாக இருக்குது. அதை காட்டிலும் இதுக்கு என்ன விலட்சணம்னா,
இது பெருமாளே சாட்சாத்தாக கொடுக்கறதுனால ஆராதிக்கப்பட்டு அவனால் கொடுக்கப்பட்டவனுக்கு விசேஷமாக மேலே மேலே அவனை அடையக்கூடிய மார்க்கத்தெல்லாம் பண்ணக்கூடியது ஆகும். அதே அவள் இருக்காளே ரெண்டாவது வகையற அந்தர்யாமித்வேன பெருமாள் இருக்கான், அவன் தான் கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கிறவா, அந்த பலன் பூர்ணம். அதை நன்னா பூர்ணம் அனுபவிப்பான். அப்புறம் மறுபடியும் இங்கே கர்மலோகத்துக்கு வந்துடுவான். இவனும் கர்மலோகத்துக்கு வந்தால் கூட பெருமாளை அடையும்படியான பாக்கியத்தை பெற்றவனா அவன் அதுக்கு உண்டான புத்தியெலாம் அவனுக்கு வரும். ஏன்னா இது பெருமாள் கொடுக்கறதுனால. இப்போ வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல 2 பேர் ஒரு நாளில் வேலைக்கு சேர்றான். ஒருத்தன் தன்னுடைய குவாலிஃபிகேஷன்னால அப்ளிகேஷன் போட்டு வேலைக்கு சேர்றான். அவனுக்கு என்ன உண்டோ அதுதான் வரும், வேலை வரும். அந்த வேலைக்கு தகுந்த ஏதோ ப்ரமோஷனோ அதுவோ ஏதோ ஊதியமோ எல்லாம் கிடைக்கும். ஆனால் இன்னொருத்தன் சேர்றான். அவன் யார் அப்படின்னு சொன்னால் அவனுக்கும் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. ஆனால் இன் அடிஷன் டு தட் அந்த ஓனருக்கு உறவுக்காரன்னு வச்சுப்போம். இப்போ அவனுக்கு என்னென்னா, அவன் 1 வருஷம் 2 வருஷத்தில் ப்ரமோஷன் ஆகி மேலே மேலே போயிட்டே இருப்பான். போர்ட் ஆஃப் டைரக்டர் வரையில் 4-5 வருஷத்தில் போயிடுவான். இவன் மாதிரி போர்ட் ஆஃப் டைரக்டர் 4-5 வருஷத்தில் போவானா? போகவே முடியாது. அது மாதிரி பெருமாளுக்கு நேர இதுவாக இருக்கவன் அதான் பெருமாளையே படுத்துறவன். இது 3 வகையற. இதில் ஒரு சம்சயம் வரும், என்னத்துக்கு இந்த யாக யஜ்யங்கள்லாம் பண்ணுறது, பெருமாளையே நேர சரணடைஞ்சுள்ளாமே, அது சுலபமான வழியாச்சே அப்படின்னு ஒன்று தோணலாம். அப்போ யார் இந்த சாஸ்திரத்தெல்லாம் பண்ணுவான்? காரீரியாகும் புத்திரகாமேட்டியாகும் இதெல்லாம் யார் பண்ணுவான்? பெருமாளை செய்யும். நன்னா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பெருமாளையே சரணடைஞ்சி இந்த பலன்லாம் கேட்குறான்னா அவன் பெருமாளை சரணடையக்கூடியவனாக இருந்தால் இந்த பலன் இங்கே இருக்கக்கூடிய ஐகிக ஆமுஷ்மிக பலன் இருக்கு, இங்கே செல்வந்தனாக இருக்கிறதோ மல்டி மில்லியனராக இருக்கிறதோ இல்லை தேவலோகத்துக்கு போகிறதோ இந்திரனா சந்திரனா போகிறதோ அதெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே இருக்காது. அந்த பெருமாளையே சரணடைஞ்சு இந்த பலன்லாம் கேட்டால் கிடைக்கும் அப்படின்ற ஞானம் வர போது இதுக்கெல்லாம் ஒரு பொருட்டே அவனுக்கு இருக்காது. இதெல்லாம் அவன் கேட்கவே மாட்டான். ஏன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னால், இந்த பலன்லாம் எப்படியா இருந்தாலும் நஸ்வரமான பலன். இந்த 3 பலனும் பெருமாள் அடையிறது தவிர. அப்போது அவன் உயர்த்தியான பலனை போய் கேட்பானா இல்லை நஸ்வரமான பலனை கேட்பானா? அவனுக்கு கேட்கவே தெரியாது. அப்படியே கேட்குறவனாக இருந்தால் என்ன பண்ணுவான்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பெருமாளையும் பிரார்த்திப்பான், இன்னொரு தேவத்தையும் பிரார்த்திப்பான். நான் இதுக்காக அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணுவான். பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணுறதுன்னா பிரம்மாஸ்திர துல்லியமாக இருக்கணும். அதை தவிர வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது. ஒரு பலனுக்கு உத்தேசித்து பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணுறதுன்னா அதுக்கப்புறம் ஒரு தடவை சரணாகதி பண்ணிட்டா அந்த பலன் தானாக வரும். அதுவரையில் வேறு உபாயமே பண்ணக்கூடாது. அப்படி மகா விஸ்வாசத்தோடு அப்படியே இருக்கணும். அதை விட்டுட்டு நான் அங்கேயும் இப்போ பெருமாளையும் இப்போ வேண்டாத தெய்வம் இல்லை, நான் எல்லாரையும் வேண்டின்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இடத்துலையும் நான் சரணாகதி பண்ணுறேன்னா அது போயிடும். அதாவது ஆஞ்சநேயனை பிரம்மாஸ்திரத்தில் கட்டிட்டு சணல்னாலையும் ராட்சசால் கட்டினா அந்த பிரம்மாஸ்திரம் விடுபட்டுடுத்து, அதுபோல் ஆயிடும். அதனால் இந்த 3வது விஷயம் அதுதான், அதில் ஒன்றும் சம்சயம் இல்லை. அந்த மாதிரி பலன் நிச்சயமாக ஒருத்தனுக்கு ஓணும்னு சொன்னால் பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சா கிடைக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய வியக்தி இந்த அல்ப பலன்லாம் அழிஞ்சு போகிற பலன்லாம் நஸ்வர பலன், அழிஞ்சு போகிற பலன்லாம் அப்படி கேட்க மாட்டான். அழிஞ்சு போகிற பலன்லாம் அப்படி கேட்க மாட்டான் அவன்.
அது தேவையாக இருந்ததுன்னா கேட்பான். கேட்டால் பெருமாள் நிச்சயமாக பண்ணி கொடுப்பார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நாலாவது என்ன அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் எது கேட்கணும்? பெருமாளை நாம் சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு சரணாகதி பண்ணிடணும். அவனிடத்துல யானும் நீ என் உடமையும் நீயே நாம் ஒப்படைச்சிட்டோம்னா, நெஸ்ய தொத்பாத பத்மே வரதா நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி, உன்னுடைய திருவடியில் என்னை காப்பாற்றுற பரத்தை வச்சுட்டேன், இனிமேட்டு எனக்கு பயமும் கிடையாது, எனக்கு பரமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறோமே. ஆன மாதிரி சரணாகதி பண்ணிட்டா பெருமாள் என்ன பண்ணுவான்னா, ஷரீர ஆரோக்கியார்த்தாம்ச போகாஞ்சைவ ஆனுஷங்கிகானி ததாதித்யாயினாம் நித்தியம் அபவர்க பிரதோ ஹரிஹி அப்படின்னு மோட்சத்துக்காக நாம் சரணாகதி பண்ணோன்னா, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஹரிஹி என்ன பண்ணுவான்? நமக்கு சரீர ஆரோக்கியம், அர்த்தம், போகம் அதெல்லாம் ஆனுஷங்கிகமாக பை ப்ராடக்ட்னு சொல்கிறோமே, ஆன மாதிரி பெருமாள் கொடுப்பான். இதனுடைய அர்த்தத்தை நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனி திவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடீத்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.